கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் மத்தேயு 17வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். இன்னைக்கு உபவாசம் நீ இருந்தனாலே உனக்கு விடுதலை வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். இயேசுவினிடத்தில் ஒரு வாலிபனை கொண்டு வருகிறார்கள். அவனுக்கு ஒரு பேரு, அந்த வியாதிக்கு பேரு, அவன் சந்திர ரோகியா இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு கொடிய வேதனை சரீரத்தில். தீயை பார்க்கும்போது தீக்குள்ளே விழுந்துருவான், தண்ணியை பார்க்கும்போது தண்ணிக்குள்ளே விழுந்துருவான். இப்படி சீஷர்களிடத்திலே கொண்டு வருகிறார்கள். சீஷர்கள் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துட்டும் என்னதெல்லாம் சொல்லி ஜெபித்ததுக்கு பிறகும் விடுதலை வரலை. இயேசு கிட்ட போன உடனே இயேசு அவர்களை விடுதலை ஆக்கிட்டு சீஷர்களெல்லாம் கேட்குறாங்களாம், ஏன் எங்களுக்கு இவனை விடுதலை ஆக்க முடியலன்னு. அப்போ இயேசு சொன்னாரா, சில ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி உன்னை விட்டு புறப்பட்டு போகாது என்று. அப்போ ஆண்டவரே சொல்லுகிறார், நீ ஜபம் பண்ணி உபவாசம் இருந்தால் சில ஜாதி பிசாசு, ஜோடு பிசாசு உன்னை விட்டு போகும் என்று. ஒருவேளை செய்வன கட்டுல நீ இந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை பில்லி சூனி ஆவியினால நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை ஏவலின் ஆவியினால நீ இதை பார்த்து இருக்கலாம். ஒருவேளை மாந்திரிகத்தின் ஆவியினால நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை வசியத்தின் ஆவிகளினால நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எனக்கு ஒரு விடுதலை வராதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று நீ ஏங்கி கொண்டு இருந்தனா, இந்த உபவாச ஜபத்தில் நீ ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணு. இந்த ஜாதி பிசாசு உன்னை விட்டு ஓடி போக போகிறது இயேசுவின் நாமத்தினால. ஷபரபலபா. உனக்கு ஏதாவது பிசாசனுடைய போராட்டங்கள் இருந்தால் எனக்கு மறக்காம நீ ஃபோன் பண்ணு. நான் உனக்கு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் தருகிறேன், இல்லாட்டி உன்னை அழைத்து உனக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பேசினால் உன் வீட்டிற்கு வரக்கூட நான் ஆயத்தமாய் தான் இருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்ல வர எத்தனையோ பிசாசுகள் கத்துங்க, கதறுங்க. ஆனால் தேவன் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் விடுதலையை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, வயிற்றுக்குள்ள ஏதாவது மருந்து இருந்தால் ரிலீஸ் ஆக போகுது. தலை முடியில ஏதாவது மாந்திரிகங்கள் இருந்தால் விடுதலையாக போகிறது. குடலுக்குள்ள ஏதாவது வசியத்தின் வல்லமைகள் இருந்தால் விடுதலையாகும். இந்த ஜாதி பிசாசு இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாகும். இந்த உபவாச ஜபம் உனக்கு விடுதலையை கொண்டு வரும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் ஆண்டவரே ஷபரபா லபா, ஆண்டவரே விடுதலைக்காக போராடி கொண்டு இருக்கிறவர்களுக்கு விடுதலையே தேவன் கொடுக்கும்படியாய் அடியான் ஜெபிக்கிறேன். உங்கள் வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.